ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சாட்டர்டே ரெசிபீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் கறி. ரொம்ப ஸ்பைசி அண்ட் டேஸ்டியான ஒரு ரெசிபிங்க. இந்த ரெசிபி மசாலா எல்லாமே நான் எண்ணெயில் வறுத்து அரைச்சி எடுத்திருக்கேன். கேரளா ஸ்டைலில் இந்த சிக்கன் கறி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். சிக்கன் கறி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சாட்டர்டே ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். சிக்கன் கறி செய்கிறதுக்கு நான் 1 கிலோ சிக்கன் மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி பெரிய பீஸாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க. இது கூட 50 ml தயிர், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா பெரட்டி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். இந்த மாதிரி செய்யும்போது சிக்கன் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம கிரேவி பண்ணும்போது மசாலா நல்லா சிக்கனில் இறங்கும். ஒரு அரை மணி நேரம் இது ஊறட்டும். இப்போ நம்ம மசாலா ப்ரிப்பேர் பண்ணிடலாம். பேன் சூடானதும் அடுப்பில் சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஆப்ஷனல் தான், பிடிக்காதவங்க வேறு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் வரமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகு, 10 வரமிளகா, இது கூட 1 பட்டை, 1 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 அன்னாச்சி பூ ஆட் பண்ணியிருக்கேன். அடுப்பை சிம்மில் வச்சு பொறுமையாக பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வறுத்ததுக்கப்புறம் இதை ஆறுனோடனே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா நைஸான பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சிக்கன் கறி ரெடி பண்ணிடலாம். அதே பேனில் நான் 50 ml தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலை. இது நல்லா எண்ணெயில் பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூட நான் 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வெங்காயத்தை நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. எந்த ரெசிபி செஞ்சாலுமே வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கி செஞ்சோம்னா தான் அதோட டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இது கூட 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயத்தோடு சேர்த்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறம் 2 தக்காளி பழத்தை பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு, நான் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதையும் வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இந்த மசாலாவும் இந்த தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட சேரணும். இந்த மாதிரி எல்லாம் நல்லா பரட்டி விட்டதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கிற சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு சிக்கனை இந்த மசாலா வந்து சிக்கனோட சேரணும். சிக்கனும் நல்லா சுருண்டு வரணும். அதனால் நல்லா பொறுமையாக கையெடுக்காமல் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இந்த எண்ணெயிலே சிக்கனை வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. சிக்கன் சுருண்டு வரணும். நல்லா வதக்கி நம்ம தண்ணி ஆட் பண்ணோம்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சிக்கனை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா சுருளை வதக்கிட்டு இது கூட 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அப்படியே பரட்டி விட்டு மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து வேக விட்ருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. ஏன்னா பெரிய பெரிய பீஸாக நம்ம எடுத்துருக்கனால 15 மினிட்ஸ் வேகணும். அதனால் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் வேகட்டும். 15 மினிட்ஸ் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், தண்ணிலாம் நம்மளுக்கு ஒரு வத்திருச்சு. சிக்கனுமே நல்லா குக் ஆகிருக்கு. இதை அப்படியே பரட்டி விட்டுருங்க. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அப்படியே பரட்டி விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் பரட்டி விட்டு அப்படியே இதை சர்வ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இது மேலே மல்லித்தலை தூவி விட்டு சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபிங்க. இந்த சிக்கன் கறி கூட சப்பாத்தி, நான், ரொட்டி, பரோட்டாவோட சாப்பிட்லாம். ஒயிட் ரைஸோடு அப்படியே ரசம் வச்சு போட்டு பரட்டி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். நான் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி இந்த ரெசிபி செஞ்சுருக்கேன். தேங்காய் எண்ணெய் பிடிக்காதவங்க நல்லெண்ணெய் ஆட் பண்ணி செஞ்சுக்கோங்க. நீங்கள் இந்த சிக்கன் கறி ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சாட்டர்டே ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.